மச்சி விஷயம் தெரியுமாடா? அந்த விஜய் பையன் பொண்ணுங்க கூட தான்டா விளையாடுறான். இனிமே அவன் வந்தா நம்ம கேங்ல சேர்த்துக்கூடாரா? ஆமாண்டா, நானும் ஒரு நாள் பார்த்தேன்டா. நேத்து நான் ஒரு 2 ரெக்கார்ட் ஷீட் கேட்டேன்டா, இல்லைன்னு சொல்லிட்டான். பக்கத்துல ஒரு பொண்ணு கேட்டுச்சுடா, அவன் மாட்டின எடுத்து கொடுக்குறான். அப்படியா மச்சி, உன்கிட்டயும் அப்படிதான் பண்ணானா? நானும் ஒரு நாள் பெண்ணு கேட்டேன்டா, இல்லைன்னு சொல்லிட்டான். உடனே இன்னொரு பொண்ணு கேட்டுச்சு, எடுத்து கொடுக்குறான்டா. இன்னொரு முறை இருக்குடா அவனுக்கு. அக்கா இது வரைக்கும் வர சொன்னான். அப்புறம் ரைட் எடுக்கணுமா லெஃப்ட் எடுக்கணுமா? ஐயோ மறந்துட்டோமே. சரி, எதுக்கு அவனுக்கு ஒரு ஃபோனை பண்ணிடலாம். மச்சி, உன் பக்கத்தில் ஒரு பொண்ணு நிற்குதுடா. ஆமாண்டா மச்சி. தாய் குளத்துக்கு இடம் விடுடா, என் பக்கத்தில் வந்து உட்காரு. வந்துட்டா போச்சு. மல்லிகா, நீ சொன்ன டீ கடைக்கு நான் வந்துட்டேன். லெஃப்ட் எடுக்கணுமா ரைட் எடுக்கணுமா? ஒரு அட்ரஸ் கூட உன்னால சொல்ல தெரியல, குழப்பற. ஆமாடி, அந்த டீ கடையான் தான் நிற்கிறேன். இங்கே டீ கடையில் ஆளே இல்லை, நான் யார்கிட்ட போய் கேட்கறது? சரி வை, கேட்டு வரேன். மச்சி, இந்த பொண்ணை பார்த்தா ரொம்ப பணக்கார வீட்டு பொண்ணு மாதிரி தெரியுதுடா. ஆமாண்டா, நம்ம கொஞ்சம் பில்டப் பண்ணலாமா? பண்ணிட்டா போச்சு. அப்புறம் மச்சி, காரை இன்னைக்கு எடுத்துன்னு வரல போல. ஆமாண்டா, காரை வீட்டிலே விட்டுட்டேன். என் காரும் சர்வீஸ் போயிருக்குடா. வண்டி எடுக்கலான்னு பார்த்தா வண்டியும் சர்வீஸ் போயிடுச்சு. அதான்டா நடந்தே வந்துட்டேன். யார்கிட்ட கேட்கறது மச்சி? ஆனால் இந்த பேக் ஷேப்பை பார்த்தா எனக்கு எங்கள் சித்தி ஞாபகம் வருதுடா. டேய், உன் சித்தி கிளவி மாதிரி இருக்குண்டா. இந்த பொண்ணை பாடுறா. அதுவும் கரெக்டு தான். இங்கே 2 பசங்க பேச்சு சத்தம் கேட்குது. சரி, அவனுங்கிட்ட கேட்போம். வேணாம், நைட் டைம் வேற. நான் வேற அழகான பொண்ணு. இவனுங்க பேசத்தை பார்த்தா காலி பசங்க பேச்சு. நமக்கும் வேற வழி இல்லை. அக்கா எப்படியாவது அட்ரஸ் கேட்கணும் வான்னு சொல்லியிருக்கா. சரி, இந்த பசங்க கிட்டே கேட்போம். நீங்களா? டேய் மச்சி, கவனிச்சியாடா? அந்த பொண்ணு என்னை பார்த்து மயங்கி போய் நிக்குதுடா. மச்சி, என்னடா பேசவே மாட்ற? டேய், நீ ஏன்டா இப்படி இருக்க? அட கோமுட்ட தலையா, அது எங்க சித்தி தான்டா. ஆமாண்டா. இப்ப என்னடா பண்றது? எப்படியாவது சமாளிக்கணும். டேய் கதிரு, என்னடா பெரிய மனுஷன் மாதிரி டீக்கடையில் உட்காந்து கிண்டல் பண்ணிட்டு உட்காந்துருக்க? கிண்டலா? நானா? சித்தி, நான் அப்படிலாம் பண்ணுவேனா? என் காதில் நீ பேசுறதெல்லாம் ஊந்துந்தாண்டா இருந்தது. எவன்டா இவன் வாசல்ல போட வேண்டிய கலர் கோலத்தை தலையில போட்டுன்னு இருக்கான்? டேய் மச்சி, உன் சித்தியை கம்முன்னு இருக்க சொல்றா. டேய் ப்ளீஸ்டா, கொஞ்ச நேரம் தான், எனக்காக எதுவுமே பேசாதடா. சரி, உனக்காக கம்முன்னு இருக்க. சித்தி நிக்கிறிய, வந்து உட்காரு. டேய் ஏந்திரா, பெரியவங்க நிக்கிறாங்களா, நீ உட்காந்துருக்க. வாங்க, வந்து உட்காருங்க. வளைச்சி 3 இலை வரல, பேச்ச பாரு. காதை சித்தி, உடு காதை உடு. இந்நேரத்தில் உனக்கு இங்கே என்னடா வேலை? ப்ளீஸ் சித்தி, விட்டுரு. கதிரே, ஏமாந்துட்டியாடா? சும்மாடா, ஒரு ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு தான் அப்படி பண்ணேன். அதான பார்த்தேன், எங்கள் சித்தி இப்படி இருக்க மாட்டாங்களே, என் ஃப்ரெண்டு மாதிரி இருப்பாங்கல்ல. அப்புறம்டா கதிரே, வீட்டில் அம்மா தங்கச்சிலாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க சித்தி. உங்கள் அம்மாவுக்கு ஒரு அட்ரஸ் சொல்ல தெரியலடா. சரி வாடா, ஒரு டீ குடிச்சிட்டு போகலாம். மச்சி உக்காடுறா. டேய், உன் ஃப்ரெண்டு ரொம்ப பயந்துட்டான்டா. ஆமாங்க சித்தி. சரி சித்தி, நீ தான் இப்படி மாறிட்ட, ஆளே அடையாளம் தெரியாம. டேய் சித்தி, இப்போ காலேஜ் படிக்கிறேன்டா, இதாண்டா ட்ரெண்டு. சித்தி, நான் இங்கே பேசண்டா, அம்மா கிட்ட சொல்ல மாட்டியே? டேய், அதெல்லாம் நான் சொல்லுவேனடா, அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டேன், பயப்படாத. என்னடா உன் சித்தி இப்படி இருக்காங்க? டேய், எங்கள் அம்மா மாதிரி இல்லைடா என் சித்தி. டேய் கதிரே, 3 டீ சொல்கிறா, குடிக்கலாம். இதோ இப்போவே சொல்கிறேன். அண்ணா 3 டீ எடுத்துன்னு வாங்கண்ணா. காசை நீ கொடுத்துட்றா. இன்னும் திருந்தவே இல்லையா? சின்ன பசங்கிட்டேருந்து வாங்கி சாப்பிட்ற. சரி அண்ணா, அக்கௌண்ட்டில் வச்சுக்கோங்க. பாடுறா, உனக்கு அக்கௌண்ட்லாம் இருக்கா? ஆமாம் ஐயா, இங்கே ரெகுலர் கஸ்டமர்ல. இப்போ தான் அக்கௌண்ட் பேலன்ஸை கிளியர் பண்ணேன். ஏதுடா உனக்கு காசு? பொங்கல் காசு வச்சுருந்தேன் 1000 ரூபாய். சரி இதாங்க மாட்டி. டேய் உனக்குடா. நாங்கள் 2 பேரும் இப்போ தான் குடிச்சிட்டு உக்காந்தோம். சரி அண்ணா, ஒன்று போதும். டீ நல்லா இருக்குடா.
சரிடா வீட்டுக்கு கிளம்பலாமா? சரி சித்தி வா போகலாம். டேய் கதிரே, இந்த பேகை சத்த தூக்கின்னு வாடா, கையெல்லாம் வலிக்குது. பஸ்காரன் அங்கேயே இறக்கி விட்டு போயிட்டான்டா, கஷ்டப்பட்டு இழுத்துன்னு வந்தேன் நான். நீ ஒன்றும் கவலைப்படா சித்தி, என் நண்பன் தூக்கிப்பான், நான் எது சொன்னாலும் கேட்பான். யாரா அந்த பாவப்பட்ட பையன்? அது வேற யாரும் இல்லடா, நீதான்டா. சாட்சித்தானே. சரி வாடா.